ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பிகா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிற்பிகா மில்லட்ஸில் இப்போ புதுசாக தோசை மிக்ஸ், மில்லட் தோசா மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் புதுசாக இப்போ இனோவேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பினாச்சு, அதாவது பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு ஸ்பினாச்சை சன்ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு தோசை மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திணை, சாமை, குதிரவாளி, அப்புறம் இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு, அப்புறம் லைட்டாக ரவை போட்டிருக்கோம், மில்லட் ரவை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை பயிறு அதையும் கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை பேட்டர் மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலாம், எப்படி நல்லா வருதா, ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி நல்லா வருதான்னு ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை தண்ணி ஊற்றி நம்ம தோசைக்கு மாவு எப்படி கரைப்போமோ அதே பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு விடணும். அப்போ தான் நல்லா இது ஃபர்மெண்ட் ஆகும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டு விட்டுட்டேன். 10 நிமிஷம். ஸோ நீங்கள் மாவு இந்த மாதிரி கரைச்சா போதும். கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சாலே போதும். நான் 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டு விட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி தோசை போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்ககிட்ட வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப். இது இல்லாமல் ஸ்பினாச் இல்லாமல் முருங்கைக்கீரையிலையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை போடுறேன். இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.